என்னங்க, இன்னும் எவ்வளோ நாளைக்கு இந்த பாழா போன ஹோட்டல்ல நடத்திக்கிட்டு நம்ம எப்படி கஷ்டப்படுறது ரொம்ப முக்கியமா சொல்லுங்க. இதை வித்துட்டு நம்ம வேற எதனா ஒரு வியாபாரம் செய்யலாங்க. என் பேச்ச கேளுங்க, பசங்க பெரியவங்களாகுறாங்க, செலவெல்லாம் கூட அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொன்னா பார்வதி அவளோட புருஷனான கங்காதர் கிட்ட. கங்காதர் மட்டும் பார்வதி சொல்றத கேட்டுக்கிட்டே இருந்தானே தவிர வேற எந்த ஒரு பதிலையும் சொல்லவே இல்ல. அத பார்த்து பார்வதி இன்னும் கோவமா, உங்ககிட்ட தாங்க சொல்றேன், எவ்வளவு சொன்னாலும் உங்க வாயில இருந்து மட்டும் ஒரு பதில் கூட வராதே. ஹோட்டலை பத்தி பேச ஆரம்பிச்சாலே அது என்னவோ உடனே இவரு ஊமையாகிடுறாரு. என் வாழ்க்கை என்னவோ இப்படி ஆகிடுச்சு, எல்லாம் என் தலை எழுத்து. பின்ன எப்பவோ இவங்க தாத்தா முத்தாத்தாலாம் குறைஞ்ச விலைக்கு உணவு கொடுத்தா இப்போ இவரு கூட குறைஞ்ச விலைக்கு உணவுங்களை கொடுக்கறாரு. இப்படி இருந்தா நம்ம கையில எப்படி மிச்சமாகும் அப்படின்னு கஷ்டப்பட்டா பார்வதி. அத பார்த்த கங்காதர், ஐயோ பார்வதி, இப்போ என்னாச்சுன்னு நீ இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? உனக்கு தெரியும்ல பார்வதி, இந்த ஹோட்டலு எனக்கு எங்க தாத்தா கிட்ட இருந்து வந்துச்சு. அந்த காலத்துல இந்த ஹோட்டல் மூலியமா எவ்வளவு பேருக்கு பசி தீர்ந்துச்சுன்னு தெரியுமா? இந்த ஹோட்டலுக்கு இந்த சுட்டு வட்டாரத்துல எவ்வளவு நல்ல பேர் இருக்குன்னு நீ மறந்துட்டியா? எத்தனை பேர் இருந்து என்ன லாபம்? நிஜமா இப்ப இந்த ஹோட்டலுக்கு வந்து சாப்பிடுறவங்க இருக்கிறாங்களா? ஒரே குளறுபடியா இருக்கு இந்த ஹோட்டலு. பார்வதி, நம்ம கிட்ட முதலீடுக்கு பணம் எங்க இருக்கு? தினமும் சமைக்கிறதுக்கு அதுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்கே நம்ம கிட்ட பணம் இல்ல. அதுக்கு தானுங்க நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நம்ம கையில பணம் இல்லைன்னு. அதுக்குதான் இத வித்து வர பணத்தை வச்சு நம்ம வேற ஒரு வியாபாரத்தை செய்யலான்னு சொல்றேன். பார்வதி இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே கங்காதர் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். அத பார்த்து பார்வதி, போங்க போங்க, நீங்க எங்க போனாலும் கடைசியில நம்ம வீட்டுக்கு தானே வந்தாகணும் அப்படின்னு பார்வதி அவளோட வேலைய அவ பாத்துக்கிட்டு இருந்தா. கங்காதர் வட்டி வியாபாரியான ரங்கையா கிட்ட போனா. வாயா கங்காதர், என்ன இங்க வந்திருக்க? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாருமே நல்லதா இருக்காங்க ரங்கையா. சொல்லு, நீ இங்க வந்த விஷயம் என்னன்னு? ஒண்ணும் இல்ல ரங்கையா, ஹோட்டல்ல சரக்குங்க எல்லாமே தீந்து போயிடுச்சு. மறுபடியும் சரக்குங்களை வாங்கலான்னு நினைச்சா கையில காசு இல்ல. சரக்குங்க இல்லனா ஹோட்டலையும் நடத்தவே முடியாது. நீங்க ஏதோ கொஞ்சம் பணத்தை கடனா கொடுத்தீங்கன்னா நான் சரக்குங்களை வாங்கிப்பேன். போன முறை கூட நீ இதே மாதிரி தான் சொல்லி பணத்தை வாங்கிட்டு போன. உன்னோட ஹோட்டல்ல மறுபடியும் வேணும்னா சரக்குங்க எல்லாம் காலியாகும். ஆனா என் கைக்கு மட்டும் பணம் திரும்ப வராது. இப்படி நீ கேட்ட ஒவ்வொரு முறையும் உன் தாத்தா உன் அப்பா மேல இருந்த மரியாதையினால நான் உனக்கு பணத்தை கொடுத்தேன். ஆனா திரும்ப ஒரே ஒரு ரூபா கூட என்கிட்ட வரல. இப்போ எதை வச்சு உனக்கு பணத்தை கொடுக்கறது சொல்லு? அப்படி சொல்லாதீங்க ரங்கையா, இந்த முறை நான் ஏதோ ஒண்ணு செஞ்சு உங்க கடனை திரும்ப கொடுத்துறேன் அப்படின்னு கெஞ்சினா கங்காதர். அப்போ ரங்கையா, ஐயோ உன்னை பார்த்தாலே ரொம்ப பாவமா இருக்கு கங்காதர். சரி, ஒரு வேலை செய்யலாம், உன் ஹோட்டலை எனக்கு வித்துரு. உன் கடனை கழிச்சிட்டு நானே உனக்கு மேல பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னாரு ரங்கையா. ரங்கையா சொன்னதை கேட்ட கங்காதருக்கு வாயிலிருந்து வார்த்தையே வரல. அவனுக்கு என்ன சொல்றதுன்னே ஒண்ணுமே புரியல. ரங்கையா அவர்களே, எனக்கு அந்த ஹோட்டல் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு உங்களுக்கும் தெரியும்ல. என் ஹோட்டல்ல நான் வித்துட்டேன் அப்படின்னா என் சுய மரியாதையே நான் வித்துட்ட மாதிரி. அப்படியா? அப்படின்னா நீ என்னோட கடனை கட்டிட்டு உன்னோட சுய மரியாதைய காப்பாத்திக்கோ. உனக்கு ஒரே ஒரு மாசம் மட்டும்தான் டைம் தருவேன் அப்படின்னு கொஞ்சம் கோவமா சொன்னாரு ரங்கையா. கங்காதர் அங்கிருந்து அமைதியா வந்துட்டான். இந்த ரங்கையாவுக்கு என் ஹோட்டல் மேல எப்பத்துல இருந்தோ கண்ணு இருக்கு. இந்த ரங்கையா இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளா இருக்காருன்னா அதுக்கு காரணம் என் அப்பா. குறைஞ்சது அந்த விசுவாசம் கூட இல்ல இந்த ரங்கையாவுக்கு அப்படின்னு கங்காதர் அவனோட ஹோட்டலை காப்பாத்திக்கிறதுக்காக அவனோட சொந்தக்காரனான சீனு கிட்ட போனா. சீனு, என்னோட நிலைமை கொஞ்சம் கூட சரியில்லை. இப்படி கேட்க கூடாது, ஆனாலும் நான் கேக்குறேன், நீ தப்பா நினைச்சுக்காத. உனக்கு நான் ஒரு முறை பணம் கொடுத்த ஞாபகம் இருக்கா? உன்னால முடிஞ்சப்போ கொடு, இல்லனா வேணாம் அப்படின்னு நான் சொன்னேன். நீ இப்ப கொஞ்சம் அந்த பணத்தை கொடுக்கறியா அப்படின்னு கேட்டா கங்காதர். அப்போ சீனு, என்னது, நீ என்ன பேசுற கங்காதர்? நீ எனக்கு பணம் கொடுத்தியா?
அதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா? ஐயோ, என்ன சீனு நீ இப்படி பேசுற? இந்த விஷயம் நம்ம 2 பேரை தவிர வேற யாருக்குமே தெரியாதுல்ல. நீ இப்போ சாட்சி இருக்குதான்னு கேக்குற? இது அநியாயம் சீனு. என்ன, நீ ரொம்ப அதிகமா பேசுற அப்படின்னு கங்காதர் கிட்ட சீனு சண்டைக்கு போனான். கடைசியில சீனுவை ஜெயிக்க முடியாம கங்காதர் சீனு கிட்ட வாதாடிட்டு நேரத்தை வீணாக்குறன்னு நினைச்சுக்கிட்டு கங்காதர் அங்கிருந்து வந்துட்டான். யார்கிட்ட கேட்டாலும் கங்காதர் இருக்கிற நிலைமைய பார்த்து யாருமே அவன் மேல இறக்கப்படல. அன்னைக்கு ராத்திரி முழுக்க கங்காதர் ஹோட்டல்லையே இருந்துக்கிட்டான். ஹோட்டல்ல இருந்த பாத்திரங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, இனிமே நான் இந்த ஹோட்டலை நடத்த மாட்டேன். என் மனைவி சொன்னது உண்மைதான். இதை வித்துட்டு வர பணத்தை வச்சு நான் வேற ஒரு வியாபாரத்தை செய்ய போறேன். ஆனா எவ்வளோ பேருக்கு குறைஞ்ச விலையில வயிற்ற நிரப்பின இந்த ஹோட்டலை நான் மூடிட்டேன்னா பாவம் ஏழைங்களுக்கு எப்படி வயிறு நிறையும் அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருந்தான். கங்காதர் பாத்திரங்களை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு பழைய காலத்து ஒரு பெரிய கிண்ணம் கிடைச்சது. அது அந்த ஹோட்டல்ல சில காலத்துக்கு முன்னாடி ஒளிச்சு வச்சாங்க. கங்காதர் அந்த பாத்திரத்தை எடுத்தான். இது என்ன பாத்திரம்? வித்தியாசமா இருக்கு. இத நான் எப்பவுமே பார்த்ததில்லையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே அங்க பேஷன்ல இருந்த இட்லி வழுக்கி அந்த பாத்திரத்துல விழுந்துச்சு. அவ்வளவுதான், உடனே ஒரு 1000கணக்கான இட்லிங்க அதுல இருந்து வெளியே வந்துச்சு. அத பார்த்த கங்காதருக்கு ஆரம்பத்துல ஒண்ணுமே புரியல. என்ன இது, ஒரு இட்லி இந்த பாத்திரத்துல விழுந்த உடனே இவ்ளோ இட்லிங்க வந்துருச்சு அப்படின்னு அதுல ஒரு பூரிய போட்டான். மறுபடியும் நிறைய பூரிங்க வெளியே வந்துச்சு. அப்ப புரிஞ்சுது கங்காதருக்கு அந்த பாத்திரத்துல ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு. உடனே கங்காதர் வீட்டுக்கு போய் மனைவி பார்வதி கிட்ட விஷயத்த சொன்னான். அப்போ பார்வதி சந்தோஷமா, அப்படின்னா அந்த பாத்திரத்துல நகைய போடுங்க, அதுவும் 2-3 மடங்கா பெருகி வந்துரும், அப்புறமா நம்ம நிம்மதியா வாழலாம். தப்பு பார்வதி, நமக்கு இந்த பாத்திரம் கிடைச்சது நம்ம அதிர்ஷ்டம். இத நம்ம சுயநலத்துக்காக நம்ம உபயோகிக்க கூடாது. இத ஜனங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு மட்டும்தான் நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னான். அடுத்த நாள்ல இருந்து அந்த பாத்திரத்தை பயன்படுத்தி அவனோட ஹோட்டலுக்கு வந்த ஆளுங்களுக்கு ரொம்ப குறைவான விலைக்கு அவன் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தான். இப்படி கொஞ்ச நாள்லயே மறுபடியும் அந்த ஹோட்டலுக்கு முன்னாள் பெருமை வந்துருச்சு. கங்காதர் ரொம்ப உயர வளர்ந்துட்டான். கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு அவன் உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தான். அதனால வட்டி வியாபாரியான ரங்கையாவுக்கு கங்காதர் மேல சந்தேகம் வந்துச்சு. நிஜமா இந்த கங்காதருக்கு இவ்ளோ பணம் எங்கிருந்து கிடைச்சிருக்கோம்? இந்த கங்காதரால என்னோட வியாபாரம் மொத்தமும் வீணா போயிடுச்சு. எப்படியாவது அந்த ரகசியத்தை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அன்னைக்கு ராத்திரி ரங்கையா அந்த ஹோட்டலுக்கு போய் பார்த்தப்போ அங்க கங்காதர் அந்த மந்திர பாத்திரத்தை பயன்படுத்துறத பார்த்து, ஐயோ கங்காதர், இதான் உன்னோட ரகசியமா அப்படின்னு கங்காதர் இல்லாத நேரமா பார்த்து அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு போயிட்டா ரங்கையா. இனிமே நான் இந்த மந்திர பாத்திரத்தை பயன்படுத்தி இந்த உலகத்திலேயே பெரிய பணக்காரனா ஆக போறேன் அப்படின்னு அவன் கிட்ட இருந்த செல்வம் மொத்தத்தையும் அந்த பாத்திரத்துல போட்டான். அவ்வளவுதான், ஒரே வழியா அந்த பாத்திரம் அந்த செல்வங்களை மாயமாக்கிடுச்சு. அதுல ஒரே ஒரு சில்லறை கூட இல்ல. அத பார்த்த ரங்கையாவுக்கு நெஞ்சு வெடிச்சு போயிடுச்சு. உடனே அந்த பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு கங்காதர் கிட்ட போய், கங்காதர், என்ன மன்னிச்சிரு. பேராசப்பட்டு நான் என்னோட செல்வங்கள் எல்லாத்தையுமே இப்ப இழந்துட்டேன். நீதான் எப்படியாவது சரி என்ன காப்பாத்தணும் அப்படின்னு கங்காதரோட கால்ல விழுந்துட்டான். ரங்கையா, உன்னோட பேராசை இப்போ உனக்கு துன்பத்தை கொடுத்துருச்சு. அதுக்கு நான் இப்போ எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு கங்காதர் ரங்கையாவுக்கு அவன் கிட்ட இருந்த பணத்தை கொஞ்சம் கொடுத்தான். கங்காதரோட நல்ல குணத்தை பார்த்து ரங்கையா அவன் கங்காதர் கிட்ட நடந்துகிட்டத நினைச்சு பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட்டான். வெங்கடாபுரம்ல இருக்கிற வீரையா கங்காதர் 2 பேருமே உயிர் நண்பர்கள். வீரையா கடுமையா உழைச்சு வேலை செய்யறவன். ஆனா கங்காதர் அப்படிப்பட்ட ஆளி இல்ல. எந்த ஒரு கஷ்டமும் படாம பெரிய ஆளாகணும்னு அவன் ஆசைப்பட்டான். கங்காதர் அவனுக்கு இருந்த நிலத்துல சரியா பயிருங்களை விளைவிக்கவே இல்ல. வீரையா அந்த நிலத்துல கொஞ்சம் சாகுபடி செஞ்சு அந்த விளைச்சல கங்காதருக்கு கொடுத்துருவான். கங்காதர், இன்னும் எவ்வளவு நாளைக்கு நீ இப்படி விவசாயம் செய்யாம இப்படி இருக்க போற சொல்லு
ஒவ்வொரு வருஷமும் என்னால உன்னோட நிலத்துல விவசாயத்தை செய்ய முடியல. அதுக்கு என்னோட சக்திங்க பத்தவே இல்ல. நீ எனக்கு கொஞ்சம் உதவி செஞ்ச அப்படின்னா மறுபடியும் உன்னோட நிலத்துல நான் விவசாயம் செய்வேன். வீரையா, உன்ன மாதிரி நான் விவசாயம் செய்ய மாட்டேன். அது என்னால முடியாது. வேணும்னா நீ செய்யல அப்படின்னா அதை அப்படியே விட்டுரு. என்ன கங்காதர் இப்படி சொல்ற? அப்போ நீ சாப்பிட என்ன பண்ணுவ? இன்னும் என் வீட்ல சாப்பிடுறதுக்கு தானியம் நிறைய இருக்கு. நீ என்ன பத்தி கவலைப்படாத நண்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் கங்காதர். கொஞ்ச நாளைக்கு அப்புறமா வீரையா மறுபடியும் அவனோட நிலத்துல விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் கங்காதர் வீரையா கிட்ட வந்தான். கங்காதர், ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்திருக்க, எப்படி இருக்க? எல்லாரும் நலமா? எல்லாரும் நலம் நண்பா. நான் வந்த விஷயம் என்னன்னா, இப்ப நான் சொல்றதால நம்மளோட வாழ்க்கையே மாறப்போகுது. அப்படியா? என்ன கங்காதர், நம்ம வாழ்க்கைய மாத்துற அந்த விஷயம்? நேத்து ஒரு பெரிய ஆளு என்கிட்ட வந்தாரு. அவரு நிறைய பிசினஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு நம்மளோட நிலம் வேணுமா. அதுக்கு நம்ம கேக்குற பணத்தை அவர் கொடுக்கறேன்னு சொல்றாரு. அந்த விஷயத்தை தான் நான் உன்கிட்ட சொல்லலான்னு வந்தேன். நீ ஒன்னும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. முதல்ல நமக்கு பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம நிலத்தை கொடுப்போம் அப்படின்னு கங்காதர் ரொம்ப சந்தோஷமா சொன்னான். ஆனா வீரையா மட்டும் எதுவுமே பேசல. இத கவனிச்ச கங்காதர், இதென்ன வீரையா, நான் எவ்வளவு சொன்னாலும் நீ ஒண்ணுமே பேசாம இப்படி நினைக்கிட்டு இருக்கியே, என்னாச்சு? கங்காதர், எனக்கு இந்த நிலத்தை விக்கிறதுல விருப்பம் இல்ல. உனக்கு தெரியும்ல, இந்த நிலத்துல பயிரெல்லாம் நல்லா விளையுது அப்படின்னு. மறுபடியும் நமக்கு இப்படி ஒரு நிலம் வேணும்னா அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் மட்டும் என் நிலத்தை விற்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா வீரையா. அதுக்கு கங்காதர் ஆச்சரியப்பட்டா. என்ன இது வீரையா இப்படி பேசுற? நிஜமா நமக்கு அவ்வளோ பணம் வரும்போது நீ எதுக்கு விவசாயம்னு சொல்ற? அந்த பணத்தை வச்சு நம்ம ரொம்ப சந்தோஷமா வாழலாம். ஒரு முறை கொஞ்சம் யோசி வீரையா. இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல கங்காதர். நிலத்தை விக்கிறது அப்படின்னா என் பார்வையில தாயை விக்கிற மாதிரி. என் பேச்ச கேட்டு நீ கூட உன்னோட நிலத்தை யாருக்கும் விக்காத. வேணும்னா நான் கூட உன்னோட நிலத்துல விவசாயம் செஞ்சு உனக்கு அதுல பாதி பங்க தரேன். ஆனா நிலத்தை மட்டும் வித்துறாத. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க வீரையா? காலுக்கிட்ட வந்த அதிர்ஷ்டத்தை நீ எட்டி ஒதைக்கலான்னு பாக்குறியா? உனக்கு ஏதோ நல்லது செய்யலான்னு வந்து சொன்னா நீ எனக்கே கெட்டது செய்யலான்னு பாக்குறியா? நீ விக்கிறியோ விக்கலையோ, ஆனா நான் என் நிலத்தை கண்டிப்பா வித்துருவேன் அப்படின்னு கராரா சொல்லிட்டான் கங்காதர். வீரையா எவ்வளவோ நல்லது சொல்றதுக்கு பார்த்தான். ஆனா கங்காதர் கேட்கவே இல்ல. கடைசியில வீரையா கிட்ட சண்டை போட்டுட்டு அங்கிருந்து போயிட்டான் கங்காதர். வழக்கம் போல கங்காதர் பிசினஸ் மேன் கிட்ட போனான். நானு என் நண்பன் வீரையா கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆனா அவன் மட்டும் அவன் நிலத்தை விக்கிறதுக்கு ஒத்துக்கவே இல்ல. கைக்கு வந்த அதிர்ஷ்டத்தை அவர் தட்டி விட்டுட்டாரு. இப்போ என்ன செய்யறது சொல்லு? சரி, இப்போ நீ உன்னோட நிலத்தையாவது விக்கிறியா, இல்ல உன்னோட நண்பர் மாதிரி முடியாதுன்னு சொல்றியா? ஐயோ, நான் ஒன்னும் அவன மாதிரி அறிவில்லாதவன் இல்ல. இதோ நான் வரும்போதே நிலப்பத்திரம் கூட கொண்டு வந்துட்டேன். இத வாங்கிக்கிட்டு எனக்கு பணத்தை கொடுங்க. நீ ரொம்ப புத்திசாலிதா கங்காதர். இந்தா வாங்கிக்கோ. நீ கேட்ட பணம் இந்த பெட்டியில இருக்கு அப்படின்னு ஒரு பெட்டிய அவனுக்கு கொடுத்தான். கங்காதர் அந்த பெட்டியை திறந்து பார்த்தப்போ அதுல இருக்கிற பணத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். அந்த பணத்தை எடுத்துட்டு போய் கங்காதர் பெரிய வீட கட்டிக்கிட்டான். ஒரு கார் கூட வாங்கிட்டான். வீரையா மட்டும் அவனோட நிலத்துல விவசாயத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தான். கங்காதர் வேணுமனே அவனோட காரில் வீரையா முன்னாடி சுத்திக்கிட்டு, என்ன வீரையா, உன்னோட கஷ்டத்தை என்னால பார்க்கவே முடியல. இன்னும் எவ்வளோ நாளைக்கு இப்படியே விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருப்ப சொல்லு? பாவம், கார்ல ஏறு, உன்னை நான் பண்ண கிட்ட விட்டுறேன் அப்படின்னு திமிர வீரையா கிட்ட கேட்டான் கங்காதர். கங்காதரோட பேச்சில் இருந்த திமிர பார்த்து சிரிச்சா வீரையா. பரவாயில்ல கங்காதர், எனக்கு புதுசா எந்த பழக்கமும் வேணாம். எனக்கு என்னோட 2 கால்களும் இருக்கு, என்னால போக முடியும். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, பெரியவங்க எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா உடம்பு வீணா போயிடும் அப்படின்னு. ஜாக்கிரதையா இரு. நீ ஒன்னும் எனக்கு சொல்ல வேண்டியதில்ல, போய் உன்னோட வேலையை பாரு. ஏதோ அங்க வரைக்கும் கூட்டிட்டு போலான்னு பார்த்தா நீ எனக்கே நீதி சொல்றியா அப்படின்னு கங்காதர் கோபமா அங்கிருந்து போயிட்டான். கங்காதர் கிட்ட இருந்த பணத்தை பார்த்து அவனுக்கு ஜால்ரா தட்டுறவங்க அதிகமாகிட்டாங்க. கங்காதர் ஐயா, நிஜமாவே நீங்க ரொம்ப புத்திசாலிங்க. அதுக்குதான் நீங்க இவ்ளோ பெரிய ஆளாகிட்டீங்க. அதுவே உங்க நண்பரை பாருங்க, கொஞ்சம் கூட அறிவே இல்ல.
அதுக்கு தான் இன்னமும் விவசாயம் செஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இப்படி எல்லாரும் கங்காதர் முன்னாடி வீரையாவை திட்டிக்கிட்டு கங்காதரை புகழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு கங்காதர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க எல்லாருக்கும் எது வேணுமோ அதெல்லாம் கொடுத்து அவனோட பெருமைய பேச சொன்னான். கொஞ்சம் கொஞ்சமா கங்காதர் கிட்ட இருந்த பணம் மொத்தமா குறைஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. வீரையாவுக்கு விளைச்சல் கைக்கு வந்துச்சு. கொஞ்சம் விளைச்சலை வித்துட்டு மிச்ச விளைச்சலை சேர்த்து வச்சா. வீரையா கிட்ட அதிக அளவுல பணம் இல்லைனாலும் சாப்பிடுறதுக்கு மட்டும் வீரையாவுக்கு எந்த குறையும் இல்ல. கங்காதர் பெரிய ஆள் ஆகணும்னு அவன் கிட்ட இருந்த பணத்தை வீணா செலவு செஞ்சுக்கிட்டு காரு வீடு இருந்த எல்லாத்தையுமே இழந்துட்டான். கடைசியில சாப்பிடுறதுக்கு கூட கங்காதர் கையில ஒரு பைசா கூட இல்ல. கங்காதர் வீரையா கிட்ட முகத்தை காட்டாம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். வீரையாவுக்கு விளைச்சல் நல்லா வந்ததுனால சந்தோஷத்துல அவன் அன்னதானம் செஞ்சான். கங்காதர் நடு ரோட்டுக்கு வந்துட்டான். சாப்பிடுறதுக்கு சோறு கூட கிடைக்காம அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சான். ஒரு நிமிஷம் அவனோட பசிய போக்குறதுக்காக அவன் பிச்சை எடுக்கலாமான்னு கூட யோசிச்சான். அப்பதான் கங்காதர் வீரையா செய்யற அந்த அன்னதானத்தை பார்த்து அங்க போய் அவன் சாப்பிட்டா. அப்போ வீரையா கங்காதரை தெரிஞ்சுக்கிட்டு, கங்காதர், என்ன நீ இங்க? என்ன இப்படி மாறி போயிட்ட? நிஜமா என்ன நடந்துச்சு? உன் காரு எங்க? அப்படின்னு கங்காதரை அப்படி பார்த்ததுனால விதவிதமா அவன் நிறைய கேள்விங்களை கேட்டான். அப்போ கங்காதர் கஷ்டப்பட்டுக்கிட்டு, வீரையா, என்ன மன்னிச்சிரு. நீ சொல்ற பேச்ச கேட்காம பணத்துக்காக ஆசைப்பட்டு நான் என்னோட நிலத்தை வித்துட்டு இப்போ நான் ரோட்டுக்கு வந்துட்டேன். நீ அன்னைக்கே சொன்னல, கஷ்டப்படாம உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா மழையா இருந்தாலும் கரைஞ்சிருன்னு. அது 100க்கு 100 உண்மை. அதுக்கு நான் தான் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு அப்படின்னு நடந்த விஷயம் மொத்தத்தையும் சொன்னா. கங்காதர அப்படி ஒரு நிலைமையில பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டா வீரையா. உனக்கு நான் முன்னாடியே சொன்னேன் இல்ல கங்காதர், பணத்தை இல்ல நிலத்தை நம்புன்னு. இப்ப பாத்தியா என்ன ஆச்சுன்னு? இனிமேலாவது கஷ்டப்பட்டு வேலை செய்ய கத்துக்கோ. இப்ப நான் கஷ்டப்படலான்னு பார்த்தா கூட நிலம் இல்லைல்ல. இப்ப நான் என்ன செய்யறது? நீ ஏதோ ஒரு நாள் மாறி போய் நிலத்தை பத்தியும் கஷ்டத்தை பத்தியும் தெரிஞ்சு பண்ண எனக்கு தெரியும். அதுக்குதான் உனக்கு தெரியாம நீ வித்த அந்த ஆள்கிட்ட இருந்து நிலத்தை நான் வாங்கிக்கிட்டேன். அது இப்போ உன்னுது. போய் விவசாயம் செஞ்சுக்கோ. நீ எந்த வியாபாரம் செஞ்சாலும் எவ்வளோ பணம் உன்கிட்ட இருந்தாலும் அது கடைசி வரைக்கும் உன்கிட்ட இருக்குமோ இருக்காதோன்னு தெரியாது. ஆனா நீ நம்புற உன்னோட நிலம் மட்டும் எப்பவும் உன் கூடவே இருக்கும். அதை எப்பவும் இழந்துராத அப்படின்னு சொன்னா வீரையா. அன்னையில இருந்து கங்காதர் அவனோட நிலத்தை நம்பிக்கிட்டு விவசாயம் செய்ய ஆரம்பிச்சான்.